ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணிமா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்ததுமே அந்த ராஜேஸ்வரி பற்றின வீடியோ காட்டிடு மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாலுமே நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ காட்டாது இருக்காங்க. அதுக்கு பிறகு நம்முடைய அன்னபூர்ணிமா அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு மல்லி அந்த வீடியோ நீ மாப்பிள்ளை கிட்ட காட்டினியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லை பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஏன் மல்லி அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ காட்டி தான் ஆகணுமா பெரியம்மா அப்படின்ற மாதிரி அவங்க தான் அப்படி நடந்துக்கிறாங்க, நம்மளும் அப்படி நடந்துக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உனக்கு இது இருக்கிற இறக்க கூடமே, அதனால் நீ அந்த வீடியோ காமிக்காத இருக்காத, கண்டிப்பாக அந்த வீடியோ நீ மாப்பிள்ளை கிட்ட காமிச்சே ஆகணும். அப்போ தான் உன்னுடைய நடவடிக்கை மேலே அவர் தப்பான எண்ணத்தை வச்சிருக்கிறத நீக்குவார் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீ மாப்பிள்ளைய முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட நெருங்கி போக பழகு, அவர்கிட்ட பாசமாக பேசுறது அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கும், மாப்பிள்ளைய உன் கைக்குள்ளே வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா ரொம்பவுமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே நம்முடைய மல்லியோட நல்லதுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா 24/7 பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்றத இது நம்முடைய மல்லி கவனிச்சாலுமே நம்முடைய மல்லியை எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் சிக்க வச்சு நம்முடைய மல்லியை வீட்டை விட்டு துரத்துறது தான் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவோட வேலை. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அன்னபூர்ணியம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த நீ அந்த ராஜேஸ்வரி பற்றின வீடியோ நீ கண்டிப்பாக நீ விஜய் காட்டினா மட்டும்தான் உன்னை பற்றின இருக்கிற தப்பான எண்ணம் போய் அந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி அவர் கேள்வி கேட்பார். அதுபோக அவங்கள வீட்டை விட்டு கூட துரத்துவார். நீ இப்படியே சைலண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆட்டத்தை ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதில் பாதிக்கப்பட போகிறது நீ தான், உன்னால் வெண்பாவம் பாதிக்கப்படுவா. அதனால் நீ தாமதப்படுத்தாத அந்த வீடியோ விஜய்க்கு போட்டு காட்டியே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி கேட்டுடுறாங்க. கேட்டுட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. அது யாருன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா அவளுடைய பேர் இந்த ராஜேஸ்வரி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டியாடி, நீ வெளியவே இரு அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புது ரூட்டில் போயிட்டு கண்டிப்பாக இவங்க மாட்ட வைக்க போகிறாங்க. ஆனால் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய மொபைலில் இருக்கிற வீடியோவை ஒரு செகண்ட் விஜய்க்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா இந்த ராஜேஸ்வரியோட கதையும் இந்த ரஞ்சிதாவோட கதையை கண்டிப்பாக முடிஞ்சிருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அது திங்க் பண்ணாத இருந்தனால இப்படியோட நம்முடைய மல்லி மிகப்பெரிய பிரச்சனை மாட்ட போகிறாங்க. வேறு எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.